அனைவருக்கும் வணக்கம். நான் வேதமாணிக்கம். இது ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்ஷன் பையிங். ஸோ இந்த ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிற இந்த ட்ரேடிங் செஷன்ல தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 90% ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பணத்தை லாஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு என்ன மிக முக்கியமான காரணம்? ஸோ இதை வந்து நம்ம என்னெல்லாம் நம்ம வந்து திருத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இது நம்ம எப்படி ஒரு லாபகரமான ஒரு வியாபாரமா நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அதுதான். வாங்க நம்ம இப்போ வந்து சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். ஸோ என்னுடைய வந்து நீண்டகால நண்பர் ஒருத்தர் வந்து பேசும்போது, ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்த அந்த ஒரு நிகழ்வு தான். ஸோ அவர் வந்து கேட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல நானும் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துட்டு வந்தேன். கிட்டத்தட்ட நான் கொண்டு வந்த ஒரு 6 லட்சத்தையும் நான் வந்து இழந்துட்டேன். பட் ஆனா நீங்க சொல்ற ஒரு சில விஷயங்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் பையிங்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை வந்து நம்மளால மாதம் நம்மளால சம்பாதிக்க முடியும்னு சொல்றீங்க. ஸோ இதை வந்து எப்படி சாத்தியப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, ஸோ அவருக்கு ஒரு சில விஷயங்களை விளக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம், ஸோ இதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த விஷயத்த நீங்க கொண்டு போங்க, இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாரு. ஸோ எனக்குமே அதுக்கப்புறம் தான் வந்து இதை ஒரு வீடியோவா நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணா பல பேருக்கு வந்து இது ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த வீடியோ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்கு முன் வந்தது. இப்போ நம்ம வந்து முதல் விஷயமா இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இதுல என்னென்ன தப்பு பண்றாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். குறிப்பா ஒரு மினிமம் கேபிட்டலோட உள்ள வர்றவங்க தான் ஆப்ஷன் பையர்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு கேபிட்டலோட வருவாங்களான்னு கேட்டா இல்ல. ஸோ ஒரு மினிமம் ஒரு 50,000மோ இல்ல 1,00,000மோ. இப்போ இந்த கேபிட்டலோட உள்ள வர்றவங்களுடைய எண்ண ஓட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க இங்க வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல வாராங்களோ இல்லையோ, முதல் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ராடே. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட கிளாஸ் கேட்கும் போதும் சரி, இல்ல ஒரு டவுட்டுக்கு நமக்கு வந்து கால் பண்ணும் போதும் சரி, இன்ட்ராடே அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியை எடுத்துக்கிட்டு, ஸோ எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி எனக்கு இவ்வளவு ஒரு அமௌண்ட்டை நான் வந்து ஆப்ஷன்ஸ்ல இருந்து நான் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஒரு பிசினஸ்க்குள்ள நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த பிசினஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு நாள் வியாபாரம் இருக்கலாம். ஒரு நாள் வந்து வியாபாரம் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது, ஒரு மாதத்துல நம்ம அந்த பிசினஸ் பண்ணி, அதுல என்ன ஒரு ப்ராஃபிட்ட நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்கணும். இதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு பொருள நம்ம வாங்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாங்கி வைக்கிற பொருளு, இன்னைக்கே வந்து ஒரு ரேட் அதிகமான விலைக்கு விக்க முடியலன்னா, 1 வாரமோ இல்ல 10 நாளோ கழிச்சு அதுக்கான மார்க்கெட் வேல்யூஷன் கூடும்போது நம்ம அத வந்து விக்கலாம். ஸோ இதத்தான் வந்து நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட். இத நம்ம வந்து காலையில 9:15க்கு ஸ்டார்ட் பண்ணி மதியம் 3:15க்குள்ள வந்து நம்ம நடத்திற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வாய்ப்பு ரொம்ப குறைவு. இது வந்து ஒரு பெரிய ஹியூஜான அ கேப்பிட்டல் வச்சு பண்றவங்களுக்கு அது வந்து ஒரு சின்ன ஒரு விலையேற்றம் அப்படின்னு இருந்தா கூட, அது ஒரு பெரிய ப்ராஃபிட்ட ஏர்ன் பண்ணும். பட் ஆனா சின்ன கேப்பிட்டல் வச்சு பண்றவங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகாது. அப்போ நம்ம வந்து முதல் விஷயமா தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மினிமம் கேபிட்டலோட வர்றவங்க இன்ட்ராடே அப்படிங்கிற அந்த விஷயத்த நீங்க ஓரமா எடுத்து வைங்க. 2வது வந்து நீங்க கொண்டு வரக்கூடிய கேபிட்டல் ரிஸ்க். அதாவது கேபிட்டல் ரிஸ்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல விதமா நம்ம வந்து அத பிரிக்கலாம். இதுல நான் வந்து ஒரு மெயினா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். இப்ப நம்ம வந்து ஒரு மினிமம் கேபிட்டலோட உள்ள வரும்போது, ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா, அதோடைய ஃப்ளக்சுவேஷன் வந்து என்ன இருக்கும்? ஸோ அந்த ஃப்ளக்சுவேஷனுக்கு ஈக்குவலா தான் நம்மளுடைய
ரிஸ்க் அப்படிங்கிறது அமைதி. அப்போ நம்ம வந்து சென்செக்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், இதனுடைய உங்களுக்கு அந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா, சென்செக்ஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மலா ஒரு மார்க்கெட் ஏறுது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 1000 புள்ளிகளோ இல்ல 1000 புள்ளிகளுக்கு மேலேயோ ஏறலாம். பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதே மாதிரி ஏறலாம். அதே மாதிரி இறங்குனாலும் உங்களுக்கு இறங்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு ஹை வொலட்டிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட். இதுல நம்ம முதல்ல ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, இந்த மினிமம் கேபிட்டல் எடுத்துட்டு நம்ம வந்து ஆப்ஷனுக்குள்ள வாரோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரே சாய்ஸ் வந்து நிஃப்டி மட்டும்தான் இருக்கணும். அது ஒரு மீடியம் ஒரு ஃபிளக்சுவேஷனுக்குள்ள இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து அதுல பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைம் டிகே. அதாவது இதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பையருக்கு மிகப்பெரிய ஒரு வில்லன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அப்போ இந்த டைம் டிகேவை நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நம்ம நெக்ஸ்ட் வீக் இருக்கக்கூடிய ஒரு பிரீமியமை செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா மந்த்லியில இருக்கக்கூடிய பிரீமியமை நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். இது மூணாவதான பாயிண்ட். ரெண்டாவது வந்து நம்ம பிரீமியம் வந்து ஒரு செலக்ட் பண்ணும்போது ஏடிஎம் இல்லைன்னா ஐடிஎம் இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓடிஎம் வந்து விட்டுறலாம். இது வந்து பல பேர் வந்து வீடியோல சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஐடிஎம் கால் அண்ட் ஏடிஎம் கால் இந்த ரெண்டுமே வந்து நம்ம எடுத்துக்கிடலாம். தீட்டாவை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ இந்த தீட்டா அப்படிங்கிறது தான் உங்களுடைய பிரீமியம் வந்து டிகே ஆகிறதுக்கான மெயின் புள்ளி. ஸோ இதுல ஒரு ஹை தீட்டா இருக்கக்கூடிய ஒரு பிரீமியமை நீங்க சூஸ் பண்ணாம லோ தீட்டா இருக்கக்கூடிய பிரீமியமை வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, ஸோ அதோடைய டிகே அப்படிங்கிறது ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்கும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம கரெக்டா மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 3 பாயிண்ட் பார்த்துட்டோம். 4வதா இருக்கக்கூடியது வந்து என்னன்னா சிச்சுவேஷன். அதாவது இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டோ இல்லைன்னா ஒரு அதிகமான ஃபிளக்சுவேஷன் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நியூஸ் வருது, இல்லை பட்ஜெட்டு. ஸோ இந்த மாதிரியான டைம்களில் நம்ம அறவே வந்து ட்ரேடிங்கை நிறுத்தி வைக்கிறது நல்லது. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ஒரு மிகப்பெரிய லாஸை வந்து தவிர்க்கலாம். ரெண்டாவது வந்து இதுல குறிப்பா நம்ம வந்து எதை பேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு 1 லேக் நம்ம வந்து கேபிட்டலை கொண்டு வரோம்னு சொன்னா அதுல நீங்க 30% தான் வந்து நீங்க ஒரு பிரீமியம் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். உங்களுடைய ரிஸ்க் அவ்வளவுதான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிரீமியமை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அந்த சுச்சுவேஷன் என்னங்கிறதையும் நம்ம வந்து ஒரு நார்மலா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம கையில இருக்கிறது வந்து தூண்டில் தானே தவிர்த்து நம்ம கையில இருக்கிறது ஒரு பெரிய வலை இல்லை. இப்போ ஒரு தூண்டில் போட்டு நம்ம ஒரு மீனை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கரையோரமா இருந்து ஒரு மீனை பிடிச்சிட்டு வர்றதுதான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குமே தவிர்த்து நம்ம வந்து ஒரு நடுக்கடல்ல போய் நம்ம வந்து ஒரு கொந்தளிப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போயோ இல்ல அதிகமான ஒரு ஆழத்துல போயோ நம்ம வந்து தூண்டில் போட்டு பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது அது வந்து நமக்கு நடக்காத விஷயம். அது ராங்கா முடியும். நம்ம வந்து இப்போ 5வதா பார்க்கக்கூடியது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ் தான். இப்போ நம்ம வந்து ஒரு பிரீமியமை ஒரு நம்மளுடைய கேபிட்டலுக்கு 30% இருக்கக்கூடிய ஒரு பிரீமியமா நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த பிரீமியம் உங்களுக்கு 100 பாயிண்ட் மேல ஏறிச்சுன்னா அதை நம்ம எவ்வளோ ஃபிளக்சுவேஷன் இருக்கும் பிரீமியம்ல. 100 பாயிண்ட் கீழே இறங்குச்சுன்னா அதே மூமெண்ட் வந்து பிரீமியம்ல எவ்வளவு இருக்கும். ஸோ இந்த ஒரு காரணம் நம்ம தெரியாம அந்த பிரீமியம்ல ஒரு ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பர்சன்டேஜை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறது அது வந்து ஒரு ரிஸ்கா அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா பல பேருக்கு வந்து இது நடக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல வந்து அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு திரும்ப மேலே ஏறும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பிரீமியம் என்ன ஒரு மூமெண்ட் இருக்குங்கிறத நம்ம பொறுத்து ஒரு 100 பாயிண்ட் கீழே இறங்குச்சுன்னா நம்ம எவ்வளவு ஸ்டாப் லாஸ் பிக்ஸ் பண்ணலாம். அதே நேரம் ஏறும்போது நம்மளுடைய டார்கெட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா என்ன பிரீமியமை நம்ம காஸ்ட் கொடுத்து நம்ம வாங்குறோமோ அதுல இருந்து 30% உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம் டார்கெட்டை முடிச்சுட்டு வெளியில வந்த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ இதை நீங்க கண்டினியூஸா நீங்க பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷன் பையரை நீங்க மாறலாம். சரி, இப்போ இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா
ரிவர்சல் தான் இதுக்கு ஒரு பெஸ்டான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அதாவது ஒரு டாப்ல இருந்து நமக்கு ரிவர்சல் கிடைக்கும் போதோ, அதே மாதிரி பாட்டம்ல இருந்து ரிவர்சல் கிடைக்கும் போதுதான். ஸோ இதுக்கு வந்து இண்டிகேட்டர் பேசஸா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. மூவிங் ஆவரேஜஸ் யூஸ் பண்ணலாம், சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாட்டம் ரிவர்சல் ஆகி ஒரு சூப்பர் ட்ரெண்ட்ல ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது அதுல வந்து உங்களுக்கு அற்புதமா அடுத்த மொமெண்ட்டுக்கு அது போகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பர்டிகுலரா நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் பட்சத்துல ஒரு ட்ரேட் எடுத்து நம்ம அதில் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.